கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் ப்ரோ. கம்ப்ளீட்டா வந்து சுதா கொங்காரா மேமோட ஒரு படம். நீங்க இப்ப நான் கூட என்ன நினைச்சேன்னா இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பல இடங்கள் நமக்கு வந்து நாம டிவிக்கு சப்போர்ட். எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் ஓவரா வந்து இந்த நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயா பத்தி அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் உள்ள வந்து பார்த்தா அண்ணா, அறிஞர் அண்ணாவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் மாதிரியே ஒருத்தங்க வராங்க. அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப ஒரு கண்டென்ட்டா வந்து ரொம்ப சூஸ் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. சோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது திமுகவா தாவேக்காவான்ற சண்டை அப்படிங்கிறது ஒரு அண்ணன் தம்பி மோதல். அதுக்கு மேல ஒருத்தங்க நம்மள சண்டை மூட்டி இப்ப பாருங்களேன், சென்சார் இதுல எத்தனை இடத்துல சென்சார் கட்டு. அப்புறம் டிவிக்கே வரல, அந்த படம் ஜனநாயகனே வரல. இதுதான் இந்தி டாமினேஷன். இதுதான் வந்து இந்த இந்தி டாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தவறுங்க. அதாவது எனக்கு நீ பணிஞ்சு வந்த நான் உன்னை நான் வாழ வைப்பேன், இல்லைன்னா நீ வாழவே முடியாது பாக்குறியா அப்படிங்கிறது ரொம்ப தவறு. அது கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. அது விஜய் சாருக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். எனக்கு என்னன்னா இந்த படத்தை பார்த்தா சீமான் சாரு அண்ணன் எடுத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாருன்னு தோணுது. சோ அப்படி வந்து ஒரு கண்டென்ட்டா சுதா மேம் பெரியாரோட பேத்தின்னு சொன்னாங்கல்ல, உண்மையாவே பெரியாரோட பேத்தி தான். சூப்பர். அதாவது அரசியல் நமக்குள்ள இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உழைப்புன்னு இருக்குல்ல, அந்த ட்ரெயின்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளவு சூப்பரா. அந்த ட்ரெயின் ஃபைட்டு, ட்ரெயின் தான் ஆரம்பம் எண்டு வரைக்கும் ட்ரெயின் தான்.